வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, திரையோதசி, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று சனி மகா பிரதோஷம். இன்றைய தினம் பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் பிரதோஷம். மாதம் இருமுறை வந்து போகக்கூடிய இந்த பிரதோஷ பூஜை அப்படிங்கிறதுக்கு கால பூஜை அப்படின்னு பேர். பிரதோஷ கால பூஜை அப்படின்னு பேர். மாதம் இருமுறை வந்து செல்லக்கூடிய இந்த பூஜைக்கு பிரதோஷ கால பூஜைன்னு பேர். காலம்னா என்ன? அந்த நேரத்தில் அது நடக்கக்கூடிய பூஜை. அந்தி சந்தி வேளையில் நடக்கக்கூடிய ஒரு பூஜை. இரவும் இல்லை, பகலும் இல்லை. அந்த நேரத்தில் இறைவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு தீப ஆராதனை, அபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்கும். இதில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பாக எல்லா கோயில்கள்லேயும் பூஜை பண்ணுவாங்க. வலிமையின் முழு உருவம் நந்தியம்பெருமான். அப்போ நமக்கு வலிமை வேண்டும். அப்போ அந்த வலிமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அதற்காக அந்த நந்திக்கு இன்றைக்கி சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்கும். இது ஏன் சனிக்கிழமை பிரதோஷம் முக்கியம் அப்படின்னா, இந்த பார்க்கடலை கடைந்து சிவபெருமான் அமுதை உண்டு அவர் மயக்கமான நிலையில் இருந்தப்போ அந்த நிகழ்வு நடந்த நேரம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு சனிக்கிழமையில் தான். அதனால தான் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா பிரதோஷத்துக்கும் சிறப்பு உண்டு என்றாலும் நம்ம மற்ற பிரதோஷத்துக்கு போக முடியல அப்படின்னா, இந்த சனிக்கிழமையில் நடக்கக்கூடிய பிரதோஷமோ அல்லது திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷத்துலேயோ கலந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் விலகும். தடை விலகுச்சுன்னா முன்னேறி போயிடலாம். முன்னேற்றத்திற்கு என்ன தடையெல்லாம் இருக்கும், அந்த தடையை விளக்கக்கூடிய ஒரு பூஜை பிரதோஷ கால பூஜை. இன்று சனி மகா பிரதோஷம். அனைவரும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் சென்று சிவனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளுவது சிறப்பு. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். அது ஒரு சிறப்பு. 4 குடைய கிரகம் 4ஆம் இடத்தில், 5 குடைய கிரகம் 5ஆம் இடத்தில். அதே நேரத்தில் 2 மற்றும் 7 குடைய கிரகம் சுக்கிரன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்று காணப்படுகிறார். அதனால் வருமானங்கள் சற்று கொஞ்சம் ஒரு சிறு தடை தாமதங்களை ஏற்படுத்தலாம் வரக்கூடிய வருமானத்தில். இருந்தபோதும் பயப்பட வேண்டாம். 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அந்த சுக்கிரனை பார்க்குறார். அதனால் தடை விலகி பிறகு பணம் வரும். கொஞ்சம் ஒரு சின்ன லாகிங் இருக்குமே தவிர ஆனால் வரும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் வார்த்தை தெளிவாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், செயல் அதனால் அருமையாக இருக்கும். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. பயணம் அது தொழில் நிமித்தமாகவோ அல்லது உல்லாச பயணமாகவோ இருக்கலாம். பயணத்தால் நன்மை. உங்களுடைய பயணம் இன்று வெற்றிகரமாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய எண்ணம் நிறைய பேருக்கு ஏற்படும். ப்ராப்பர்ட்டி
ஏதாவது வாங்கி போடலாமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் வருமானம் சீராக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் மற்றும் 2 சந்திரன் இணைந்து இது ஒரு யோகத்தை செய்கிறது. இது ஒரு நல்ல யோகம். இது உங்களுடைய பொது சேவை, உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். அதில் கல்வி பயில்விக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் புதன் அமர்ந்து கூடவே வாக்குஸ்தானாதிபதியும் அங்கே கூட இருக்கனால நீங்கள் இப்போ டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆசிரியர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரி, நான் மாணவன் அப்படின்னா மாணவனாக இருந்தாலும் நல்லா படிக்க முடியும், நல்ல ஒரு கல்வி கேள்விகளில் முன்னேற முடியும். ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்குரிய ஒரு நேரம். உங்கள் ராசிக்குள் செவ்வாய் பகவான் இருக்கார். அது மட்டும்தான் கொஞ்சம் இப்போ உடல் நலத்தில் ஒரு உபாதைகளை கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் ராசிக்குள் அமர்ந்திருப்பதும் கூடவே புதனும் இருக்கார். 2ஆம் இடத்தில் சூரிய பகவான். இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு எல்லாமே சிறப்பான அமைப்பு தான். 11ஆம் இடத்தில் குரு 11ஆம் இடத்தில் இருப்பது மேலும் கூடுதலான ஒரு நற்பலன் அப்படின்னு தான் சொல்லணும். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன, 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் அஷ்டம சனி காலத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சிறப்பாக இதை உணர வேண்டும். திருநள்ளாறு சென்று வரலாம், அல்லது இன்று சனி பிரதோஷம். அதனால் இந்த சனி தோஷத்தை தீர்த்துக்கிறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் சனி பிரதோஷத்தில் கலந்து கொள்வதும் சிறப்பு. கொஞ்சம் உங்களுடைய என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைய முடியல அப்படிங்கிற உங்களுடைய ஏக்கம் தீரும். இந்த நாள் பிரதோஷ நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் 2-11 கிரகமும் 12 கிரகமும் பலமாக அமர்ந்திருக்காங்க. அதனால் செலவுகள் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது செலவுகளை. ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் பலமாக இருக்கார். 2-11 தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எங்கேருந்து செலவு வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் செலவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது நம்ம உடைமைகளை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி விரயம் ஆச்சுன்னா தான் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதாவது நமக்கு தெரிஞ்சு செலவு பண்ணோம்னா அது வேறு. அதனால் விரயங்களை தவிர்ப்பது சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரன் 2 மற்றும் 9 கிரகம். அவர் நீச்சம் பெற்று ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கார். ராசியை கடக்கும்போது சுக்கிரன் நீச்சமாக தான் ஆவார். கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் ராசியை கிடந்தார்னா அங்கே நீச்சம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் சுக்கிரன் தான் களத்திரக்காரகன். அப்போ திருமண விஷயத்தை செய்து கொடுக்காமல் அந்த இடத்த விட்டு நகர மாட்டார். அப்படி ஒரு அமைப்பு உண்டு. சுக்கிர பகவானுக்கு குருவின் பார்வையும் கிடைக்கிது. அதே மாதிரி சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி அவர் 11ஆம் இடத்திலும், உங்கள் ராசி அதிபதி புதனும் 11ஆம் இடத்தில் இருப்பதனால இது ஒரு கூடுதல் சிறப்பு. அதனால் உங்களுடைய முயற்சிகள், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவ ஆலயம். உங்களுடைய தடைகள் விலகும். இந்த நாள் சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது அவர் நீச்சமாகி தான் இருப்பார், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. ஆனால் குரு பார்வையில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. குருவுக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2-7 கிரகம் செவ்வாய் அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எல்லா விதத்திலுமே இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கத்தான் செய்யும். இருந்தபோதும் இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, உங்களுக்கு சில தடைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனதில் உணர்ந்து இன்று அந்த தடையை விளக்குவதற்கு பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டால் இந்த குட்டி குட்டி தடை, சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாயிடும். இன்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 9-10 கிரகங்கள் ஆட்சி. 9-10 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றாலோ
இரண்டும் சேர்ந்து இருந்தாலோ இல்லை ஒருவர் சமசப்தமாக பார்த்து கொண்டாலோ இதெல்லாம் நல்ல யோகம். 9-10 கூடையவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துவார்கள். 9 கூடைய கிரகம் 9ஆம் இடத்தில், 10 கூடைய கிரகம் 10ஆம் இடத்திலேயே. இன்னும் இது ஒரு சிறப்பான பலன். உங்கள் ராசிக்கு 7 கூடைய கிரகம் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன். அவர் இப்போ 11ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் மன வாழ்க்கை அருமையாக இருக்கும், இல்லறம் நல்லறமாக இருக்கும், குடும்ப உறவுகள் மேம்படும், வருமானம் சீராக இருக்கும், தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள். இன்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்கள், மேலும் சிறப்பை அடைவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ஆனாலும் சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தபோதும் உங்களுடைய செயல் வெற்றி அடைவதற்கு இன்று பிரதோஷ கால பூஜை. அதனால் பிரதோஷத்தில், சனி மகா பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் கூட விலகும். சரி, என்னால் பிரதோஷத்துக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது, நான் என்ன சார் பண்ணுறது, வேறு ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் சந்திராஷ்டமன் வேறு சொல்கிறீங்க அப்படின்னா, கண்ணை மூடி மனதால் அந்த கோபுரத்தையும் அந்த சிவபெருமானையும் அந்த நந்தியம் பெருமானையும் நினைத்து பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், என்னென்னலாம் அபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனக்கண்ணால் பார்த்தாலே அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இன்று பிரதோஷம், கோயில் சென்று வருவது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன். சுக்கிரனுக்கு குரு பார்வை. நல்ல அமைப்பு இதெல்லாம். உங்களுக்கு எல்லாமே சிறப்பான அமைப்பு தான். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் பலமாக இருந்து அவருக்கு சனி பார்வையும் கிடைக்கிது. இது ஒன்று தான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். இந்த மாதம் முழுசுமே அப்படி தான் இருக்கும். அதனால் அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் கொஞ்சம் கடுமையான சோதனையாக இருக்குமே தவிர, ஒரு ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அந்த மேல் அதிகாரிகளின் ப்ரெஷர் இருக்குமே தவிர சில விஷயங்களை நீங்கள் சமாளிக்கத்தான் முடியும். சரி, ரொம்ப முடியல சார் ப்ரெஷர் அப்படின்னா, இன்றைக்கி பிரதோஷம், இன்றைக்கி சனி மகா பிரதோஷம், சிவபெருமானை போய் வணங்கி, நந்தியம் பெருமானை வணங்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு கும்பிட்டுட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த நாள் நல்ல நாள். திருமண தடையும் விலகும். இன்றைக்கி சனி மகா பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால். இன்று பிரதோஷம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பலமாக உழவக்கூடிய ஒரு நேரம். சந்திர பகவான் 6ஆம் இடத்துலேயே இருக்கார். நிறைய பேருக்கு இப்போது உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். ஏதாவது சிறு சிறு உபாதைகள் உடலில் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். நல்ல வைத்தியரிடம் காற்றி நம்ம உடம்பை சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். சிறு கண்களில் நீர் வடிகிறது, கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு மாதமாக, இல்லை இப்போ கூட இருக்கும். அப்போ மருத்துவ தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். நிறையா பேருக்கு இப்போ கண்ணாடி மாற்றக்கூடிய பவரில் ஒரு மாற்றம் இருக்கும், கண்ணில் ஒரு பவரில் ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி பிரதோஷம், கோயிலுக்கு போயிட்டு வருவது மேலும் சிறப்பை தரும், தடைகள் விலகும். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் 4 கூடைய கிரகம், 5ஆம் இடத்தில் 5 கூடைய கிரகம் 5ஆம் இடத்திலேயே. இது எல்லாமே சிறப்பான பலன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டார். சுக்கிரன் நீச்சமானது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். 3 மற்றும் 8 கூடைய கிரகம். 3, 8 அப்படிங்கிறது 2 மறைவு ஸ்தானம். அதே நேரத்தில் கெடுபலனை செய்யக்கூடிய கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெற்றதால் அது ஒரு விதத்தில் யோகம். ஆனால் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் நீச்சமாகி வந்தால் கூட நிறைய பேருக்கு திருமண யோகத்தை செய்து கொடுப்பார். அதனால் அந்த விஷயமும் இப்போ சிறப்பாக இருக்கும். இன்று பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே விலகும். திருமணம் தடை பெற்றால் திருமணம் தடை விலகி நடைபெறும். திருமணம் தடை விலகி திருமணம் நடைபெறும். அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது படிக்கிறதுல பிரச்சனை இருந்தால் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த தடையும் விலகும். வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கலன்னா வேலையும் கிடைக்கும். எல்லா விதமான தடைகளும் விலகக்கூடிய பூஜை பிரதோஷ கால பூஜை. இந்த நாள் சிறப்பான நல்ல நாள்.